arise and shine. ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார், ஒன்றுமில்லை, எழும்பி பிரகாசி என்று சொல்லி என்றார். As simple as that, arise and shine. எழும்பி பிரகாசியுங்கள். Turn next to the person and tell them, arise and shine. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். Come on, little louder, arise and shine. எல்லாம் சொல்லுவோமா சத்தமாய், எழும்பி பிரகாசியுங்கள். Don't be quiet, don't silent. Come on, arise and shine for the glory of God. அமைதியாக இருக்காதீர்கள், எழும்பி பிரகாசியுங்கள். Arise and shine. எழும்பி பிரகாசியுங்கள். The Bible says, arise and shine, for the light has come, for the glory of the Lord has risen upon you. The darkness shall cover the earth and his people, but his glory will be seen upon you. வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். Arise and shine. எழும்பி பிரகாசியுங்கள். This 2021 I decree and I declare over your life, arise and shine for the glory of Lord Jesus Christ. 2021 கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறேன், எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது. You can't shine without arise. நாம் எழும்பாதபடிக்கு பிரகாசிக்க முடியாது. And after arise you can't be without shining. எழும்பின பின்பதாக பிரகாசிக்காமலும் இருக்க முடியாது. It says the darkness shall cover the earth and his people, but his glory will be seen upon you. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும். We could see the darkness of coronavirus has covered the earth in 2020, but his glory has manifested in our life. 2020 கொரோனா வைரஸ் என்கிற வியாதியின் மூலமாக ஒரு பெரிய இருள் தேசத்தை அப்படியே சூழ்ந்திருந்தது, ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலும் என்னோடும் உதித்தபடியினாலே நாம் பிரகாசிக்க செய்திருக்கிறார். I don't know what tomorrow brings to us. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. I don't know what our family situation is going to be next month. அடுத்த மாசத்திலே நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படி மாறும் என்பது தெரியாது. We don't know what virus is waiting for us 6 months from now. ஒரு 6 மாசத்துக்குள்ள இன்னும் என்னென்னலாமோ வைரஸ் இருக்கிறதோ நமக்கு தெரியாது. But only one thing is certain, the God who kept you safe in 2020, he is able to keep you safe in 2021 as well. ஆனால் ஒன்று தெரியும், 2020 நம்மை காப்பாற்றி வந்த தெய்வம் இந்த 2021 எல்லாவற்றிற்கும் விலக்கி நம்மை காப்பாற்றுவார். Shine, for the glory of the Lord has risen upon you. எழும்பி பிரகாசியுங்கள், கர்த்தருடைய மகிமை Hallelujah. Hallelujah. The Bible says no weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. If nothing could do you, if nothing could harm you, if nothing could defeat you in 2020, what can harm you in 2021? 2020 ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவில்லை, ஒன்றும் உங்களை தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் 2021 ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. The God who kept you safe in 2020, he is able to keep you safe, because the Bible says he is able to do far more abundantly and exceedingly than all that we ask or think. வேதம் சொல்லுகிறது, 2020 வந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினவர் 2021 வந்ததான எல்லா காரியங்களிலும் உங்களுடைய மேடு பள்ளங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். And the Bible says, lift up your eyes and see around, all have gathered and they are coming to you. வேதம் சொல்லுகிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இதோ அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உங்களிடத்திற்கு வருகிறார்கள். It is so interesting that the Bible says, lift up your eyes. இது மிகவும் ஆச்சரியமாயிருக்கு, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். See, everybody has eyes but nobody is lifting up. எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது, ஆனால் யாரும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. Everybody has an ear but not everybody hear the word of the Lord. எல்லாருக்கும் காதுகள் இருக்கிறது, ஆனாலும் தேவ வார்த்தையை கேட்கக்கூடிய காதுகள் இல்லை. But Bible clearly says, lift up your eyes and see, all have gathered and they are coming into your light. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உங்களிடத்திற்கு வருகிறார்கள். In this 2021 your enemy is going to come to your light. இந்த 2021 உங்களுடைய சத்துருக்கள் உங்களிடத்தில் வரப்போகிறார்கள். Lift up your eyes and see, all the kings and rulers, they're going to come to your light. அதிகாரிகளும் அதிபதிகளும் உங்களிடத்திற்கு வரப்போகிறார்கள். The people who put you down, the people who harmed you, they're going to come to your light.
உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை கீழே தள்ளினவர்கள் இந்த வருஷத்திலே உங்களிடத்தில் Because வரப்போகிறார்கள். the Bible says the devil has blinded the people's eyes and the darkness has covered the world, but his glory will be seen upon you. வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியை ஜனங்களுடைய மூடி அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய மகிமை ஒளி உங்கள் மேல் இருப்பதினாலே நாம் பிரகாசிக்கிறோம். I decree and I declare over your life in this new year 2020, lift up your eyes and see the people who hated you, the people who harmed you, the people who are expecting you to be fall, they're going to come to your light and they're going to worship our Lord Jesus Christ with you. இந்த 2021 நான் சொல்லுகிறேன், எந்த ஜனங்கள் உங்களை வெறுத்தார்களோ, எந்த ஜனங்கள் நீங்கள் கீழே விழ வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த வருஷத்திலே உங்களிடத்திற்கு வந்து சேருவார்கள் என்று சொல்லுகிறேன். Hallelujah. 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 In English it says, why do you wait, Paul? Arise and shine for Lord Jesus Christ. வேதம் சொல்லுகிறது, ஏன் தாமதிக்கிறாய், எழும்பி கர்த்தருக்காக பிரகாசி என்று சொல்லி. We all know about the Paul's life. Paul, he was the greatest apostle, he was a prophet, he was a pastor, he was an evangelist, he did great mighty ministry for the Lord Jesus. நாம் எல்லாருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தெரியும். பவுல் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி, அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலன், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் ஒரு பெரிய போதகர். But before he became a Paul, he was a Saul. அவர் பவுலாய் மாறுவதற்கு முன்பதாக சவுலாக இருந்தார். He don't like Christians. அவருக்கு கிறிஸ்தவர்களையே பிடிக்காது. He was killing all the people who are worshiping our Lord Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற எல்லாரையும் கொன்று கொண்டிருந்தார். He don't like the people who are going to church and praying. அவருக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகிற ஜனங்களை பிடிக்காது. The Bible says the Saul, he was killing all the men and women. அவர் எல்லா ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பிடிக்கும்படியாக, and the Bible says he was on his way to Damascus to kill all the Christians. அவர் பிடித்து அவர்களை கொல்லும்படியாக அவர் அதிகாரம் பெற்று தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிற வேளையிலே, Jesus, our Lord Jesus, he revealed himself to Saul. Saul, Saul, why are you persecuting me? அந்த வேளையிலே இயேசு சவுலுக்கு வெளிப்பட்டு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கேட்டார். And Saul, he said, who are you, Lord? அந்த வேளையிலே சவுல் சொல்கிறார், நீர் யார் ஆண்டவரே? And Jesus said, I am the Jesus of Nazareth, that God who you are persecuting. அவர் சொன்னார், அந்த சத்தம் சொல்லுகிறது, நான் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி. And Saul, he was blind for 3 days. He didn't eat and he didn't drink. சவுல் 3 நாட்கள் புசியாமலும் குடிக்காமலும் இருந்தான். அவனுடைய கண்கள் பார்வையற்று இருந்தது. And God sent one of his disciples, Ananias, to go to Saul to receive the sight, to give him a sight. அங்கே ஆண்டவர் அனனியா என்கிற சீசனை சவுலிடத்திற்கு அனுப்பி அவன் பார்வையடையும்படியாக செய்கிறார். When Ananias came to Saul, Saul, my brother, received the sight and his eyes were opened. அனனியா சவுலிடத்தில் வந்து, சவுலே நீ பார்வையாக என்று சொன்னபோது சவுலுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. And his eyes, not only his physical eyes were open, also his spiritual eyes were opened. அவனுடைய சரீர பிரகாரமான கண்கள் மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டது. He could see the truth now. அவன் இப்பொழுது உண்மையை அறிந்து கொண்டான். He could see the what reality, what he has done. அவன் உண்மையை அறிந்து, எதுதான் உண்மை, நான் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தது என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டான். Ananias, he said to Saul, why do you think what you are thinking? Arise and shine for the glory of God. என்ன நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஏன் நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறாய், எழும்பு ஆண்டவருக்காக பிரகாசி. Who do you wait for? What do you wait? Where do you wait? Arise and shine for the glory of God. யாருக்காக நீ தாமதிக்கிறாய், எதற்காக தாமதிக்கிறாய், ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறாய், எழும்பு என்று சொன்னார். And Paul, he rose and he did a mighty ministry for the Lord Jesus Christ. அவன் எழும்பி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். And he was the one who wrote most of the books in the New Testament. அவர்தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதினவர். And he was the one who took the gospel, the name of Jesus Christ, all over the world, from Jerusalem, from Judea, from Samaria to the end of the earth. அவர் ஒருவர்தான் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும், யூதேயா, சமாரியா மற்றும் உலகம் முழுவதும்
முழுவதும் எடுத்து சென்றவர். I would like to tell you something. You can't be the same person after you met Jesus Christ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பதாக ஒரு மனிதன் எப்பொழுதும் போல பழைய மனிதனாய் இருக்க You முடியாது. can't be the same person after you encountered Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பதாக நீங்கள் ஒரு காலம் பழைய காரியங்களிலே இருந்து விட You முடியாது. can't be the same person after you have experienced so much of Jesus in your life. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த பின்பதாக, அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பின்பதாக நீங்கள் எப்பொழுதும் போலவே இருக்க முடியாது. Arise and shine. கர்த்தருக்காக எழும்புங்கள். How many of you experienced the love of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே எத்தனை பேர் How அனுபவித்திருக்கிறீர்கள்? many of you experienced and encountered the love of Jesus Christ? ஆண்டவருடைய அன்பை எத்தனை பேர் சந்தித்திருக்கிறீர்கள்? Then why do you wait? Who do you wait? Arise and shine for the glory of பின்பு God. ஏன் நீங்கள் தாமதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? எழும்பி பிரகாசியுங்கள். Can somebody say arise எல்லாம் சொல்லுவோமா? எழும்பி and shine for the glory of God? எழும்பி பிரகாசியுங்கள், கர்த்தருடைய மகிமைக்கு Our உங்கள் மேல் God வந்தது. is a great God. அவர் நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் The இருக்கிறார். Bible says he is El Shaddai. He is more than enough for you in this 2021. வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு எல் ஷடாய் என்ற தேவனாய் இருக்கிறார். He is El Elyon. He is the most of high God, most high God. அவர் மிகவும் உயர்ந்தவராக எல் எலியோனியாய் இந்த 2021 இருக்க The போகிறார். Bible says he is Elohim. He is the creator and he is the judge over your life. அவர் உங்களை உருவாக்குகிறவராக, உங்களை படைக்கிறவராக இந்த 2021 எலோஹிமாய் இருக்க போகிறார். The Bible says he is El Olam. He is everlasting to everlasting. வேதம் சொல்லுகிறது அவர் எல் ஒலாமாய் இருக்கிறார். அவர் நித்தியமானவர், மாறாதவராய் இருக்கிறார். He is the beginning and he is the end. அவரே தொடக்கமும் முடிவுமாய் He is இருக்கிறார். the author and the finisher of your faith. அவரே உருவாக்குபவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். Whatever God has started in your life, he will finish it. You just be in his presence and embrace his presence. உங்கள் வாழ்க்கையிலே என்ன ஆண்டவர் தொடங்கினாரோ அதை அவர் முடிக்கும்படியாய் உங்களை அவர் அப்படியே அணைத்து அரவணைக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. A father, he gave his car key to his daughter to drive the car. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையினிடத்திலே காரை ஓட்டும்படியாக கார் சாவியை கொடுத்தார். As she was driving the car, the storms came and she said, "Dad, can I pull over because I can't drive through this storm?" அவள் காரை ஓட்டிக்கொண்டு வந்தபோது திடீரென்று புயல் காற்று வீசியது. உடனே மகள் அப்பாவை பார்த்து சொன்னார், "டாடி, என்னால என்ன செய்ய முடியாது, இந்த காரை என்னால ஓட்ட முடியாது, நான் ஓரங்கட்டட்டுமா என்று கேட்டார். And her dad said to her, "No, my daughter, just keep driving." வேண்டாம் மகளே, நீ ஓட்டிக்கொண்டே இரு என்று சொன்னார். Again the storm came very worse and she said to her dad, "Dad, can I just pull over because I can't drive through this storm?" இன்னும் அதிகமாக புயல் காற்று வீசின போது மகள் அப்பாவை பார்த்து சொன்னாள், "அப்பா, என்னால இந்த ரொம்ப மோசமா இருக்குது, என்னால ஓட்ட முடியல, நான் தயவு செய்து ஓரங்கட்டட்டுமா காரை என்று கேட்டாள். And her கேட்டாள். dad said to her, "No, my daughter, just keep driving." அப்பா மகளை பார்த்து சொன்னார், "இல்ல வேண்டாம் மகளே, ஓட்டிக்கொண்டே இரு, காரை நிறுத்தாதே" என்று சொன்னார். The storm became more worse and worse. Even the 18 vehicle, even the truck, big bus, they are pulling over. And she said to her dad, "Dad, even all the vehicle, they were pulling over." புயல் காற்று மிகவும் மோசமாக அதிகமாக வீச அப்பாவை பார்த்து மகள் சொன்னார், "அப்பா பாருங்க, கார் ஓட்டிட்டு வந்தவங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க, ட்ரக் எல்லாம் ஓட்டிட்டு வந்தவங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க, நானும் நிறுத்திரட்டுமா என்று சொல்லி கேட்டார். "Dad, even I can't see the front vehicle which is going in front of me." சொன்னா, "அப்பா, என்னால முன்னால போற வாகனத்தை கூட பார்க்க முடியல, என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓட்ட முடியலன்னு சொன்னா. And her dad said to her, "My daughter, just keep driving." அப்பா மகளை பார்த்து சொன்னார், "வேண்டாம் மகளே, நீ ஓட்டிக்கொண்டே இரு" என்று சொன்னார். And they came to a certain point where there were no storms, no winds. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பின்பதாக ஒரு காற்றும் இல்லை, ஒரு புயலும் இல்லை. It was so calm. மிகவும் அமைதியாய் இருந்தது. And now her dad said to her, "My daughter, stop the car." இப்போ அப்பா மகளை பார்த்து சொன்னார், "இப்போ காரை நிறுத்துமான்னு." And her this daughter, she smiled at her dad. "Dad, I know why you want me to stop the car, because I made it through this storm." அப்பா, ஏன் நீ என்னை காரை நிறுத்த சொல்றீங்கன்னா, ஏன் நம்ம புயலெல்லாம் கடந்து வந்துட்டோமே அதனாலயா அப்படின்னு. "Yes, my daughter, you have made it through this storm, but not only that, turn around and see."
ஆமா மகளே, நாம் இப்பொழுது புயல் எல்லாம் கடந்து வந்து விட்டோம். ஆனால் நாம் கடந்து வந்தது மட்டுமல்ல, திரும்பி பாரு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாரு. Lift up your eyes and see, turn around and turn back and see. உன் கண்களை ஏறெடுத்து பின்னால திரும்பி பாரு, சுற்றிலும் பாரு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. The 18 vehicle, the car, the bus, they are still in the storm, but we have made it through the storm. நம்மோடு கூட வந்ததான அந்த காரு, அந்த ட்ரக், எல்லா வண்டியும் இன்னும் அந்த புயல்ல தான் இருக்குது. ஆனால் நாமோ அந்த புயலை கடந்து வெளியே வந்து விட்டோம் என்று சொன்னார். And give him all the praise. Hallelujah. In this 2020 we kept praying despite of storms. 2020 we kept praising God despite of all the negative things. We kept praising God despite of all the depressions and loneliness. 2020 என்னதான் பிரச்சனைகள் இருந்த போதிலும், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதும், இதே போல பல புயல்கள் பல காற்றுகள் நம்மை அடித்த போதிலும் நாம் ஆண்டவரை ஆராதித்து வந்தபடியினாலே, the Father who is inside of us, he was the one who kept motivating us. He was the one who kept inspiring us and kept moving us. Because of Jesus Christ you made it to 2021, because of his grace and mercy upon us. ஏனென்றால் 2020 கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி நமக்கு உந்தி தள்ளி நம்மை கொண்டு வந்து கொண்டிருந்தபடினாலே 2021ஐயும் ஆண்டவர் வெகுவாய் நம்மை காண செய்திருக்கிறார். No storms can stop us. எந்த புயலும் நம்மை தடுக்கவில்லை. No wind can stop us. யாரும் நம்மை நிறுத்த முடியவில்லை. We're going to move forward. நாம் முன்னேறி கொண்டே வருகிறோம். We're going to be stronger and stronger. நாம் முன்னேறி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். We're going to extend. நாம் இன்னும் பரவ போகிறோம். We're going to enlarge. நாம் இன்னும் அதிகமாக போகிறோம். Because Father, our Lord Jesus Christ is with us. ஏனென்றால் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Bible says in Isaiah, even when you pass through the waters, I am with you. வேதம் ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Even when you pass through the rivers, they shall not overwhelm you. ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. Even when you walk through the fires, the fire shall not consume you. அக்கினியில் நீ நடந்த போதிலும் அக்கினி உன்னை சுட்டெரிப்பது இல்லை. Because the God of Israel, the God of Abraham, the God of Isaac and the God of Jacob is our provider and our protector. ஏனென்றால் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் பாதுகாக்கிறவராய் நம்மை வழி நடத்துகிறவராய் இருந்தார். He same yesterday, he same today and he same forevermore. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். This Lord Jesus Christ will never leave you, never forsake you in this 2021. இந்த 2001 தேவன் உங்களை கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். Arise and shine for the glory of God. எழும்பி பிரகாசியுங்கள் கர்த்தருடைய மகிமைக்காக. I am saying that again, arise and shine. மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எழும்புங்கள், பிரகாசியுங்கள் கர்த்தருடைய மகிமைக்காக. Hallelujah. 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 The Jairus daughter, can somebody read Mark chapter 5:41? One of the ruler of the synagogue, his name is Jairus. ஜெபாலை தலைவனுடைய பெயர் ஒன்று இருந்தது, அவன் பெயர் எவீரு. He came to Jesus, he ran to Jesus, he fell at his feet and he said, Jesus, my daughter, she is at the point of death. Come and lay your hands on her that she may be made well. அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வந்து அவர் பாதத்திலே பணிந்து ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே இயேசுவே, என் வீட்டிற்கு வந்து என் மகள் சுகவீனமாய் கிடக்கிறார், அவள் மேல் உங்களுடைய கையை வைத்து அவளை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். And when Jesus entered the Jairus house, all the rulers of the synagogue, they said to Jesus, no, it is too late, it is too delayed. This Jesus is not going to heal this daughter because Jairus' daughter is dead. அவர் அவ்விதமாக ஜெபாலை தலைவனுடைய வீட்டிற்கு போகும்போது அங்கே இருந்தவர்கள் அவரிடத்தில் ஓடி வந்து சொல்லுகிறார்கள், இல்லை, இது மிகவும் பிந்திவிட்டது, எவீருவே உன்னுடைய மகள் மரித்து போனாள் என்று சொன்னார்கள். Jairus, your daughter is dead, do not trouble Jesus anymore. எவீருவே, நீ இயேசுவை வற்புறுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் மரித்து போனால் இனி அவள் எழுந்திருப்பதில்லை என்று சொன்னார்கள். You know what they thought? They thought if Jesus would have come maybe 1 hour earlier, he could have done some. He is too late. அவர்கள் நினைத்தார்கள், இயேசு கிறிஸ்து ஒருவேளை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா குணமாக்கி இருக்கலாம், ஆனா இப்போதோ ரொம்ப லேட்டாகி வந்திருக்கிறாரே என்று நினைத்தார்கள். Jesus is too delayed, he can't do any miracle and signs or wonders. இயேசு கிறிஸ்து ரொம்ப லேட்டாய் வந்தபடியினாலே அவராலே அற்புதங்களும் செய்ய முடியாது, அடையாளங்கள் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். Tell Jesus to go back. எனவே இயேசு திரும்பி போகட்டும் என்று நினைத்தார்கள். But Jesus said to everyone, do not fear, just only believe.
ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதிருங்கள், இன்னும் விசுவாசமாயிருங்கள். Do not fear, just believe in this 2021. இந்த 2021 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இன்னும் விசுவாசமாயிருங்கள். But nobody believed Jesus Christ, and Jesus, he put everybody out of the Jairus house. ஆனால் அங்கே ஆண்டவரை யாரும் சொன்னதை விசுவாசிக்கவில்லை. எனவே ஆண்டவர் எல்லாரையும் வெளியே போகச் சொன்னார். And Jesus, he came and he laid his hands upon her, and she said, Talitagumi, which means, my little girl, arise. ஆண்டவர் அப்படியே வந்து அந்த சிறு பெண் மேலே கையை வைத்து, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். Talitagumi, arise. தலித்தாகுமி, நீ எழுந்திரு என்று And சொன்னார். the Bible says immediately she rose and she started to walk. வேதம் சொல்லுகிறது, உடனே அவர் எழுந்திருந்தால் நடக்க ஆரம்பித்தார். And all the people were amazed. எல்லா ஜனங்களும் பிரமித்தார்கள். I decree and I declare over your life, Talitagumi, arise. நான் உங்களுக்கு இன்றைக்கு காலை வேளையிலே சொல்லுகிறேன், தலித்தாகுமே, எழும்புங்கள். In this 2020, when God is telling each and everybody, don't be quiet, don't be silent, despite of all the things around this world, arise and shine for the glory of God. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், ஒருவரும் ஒரு காலம் அமைதியாய் இராருங்கள், மௌனமாய் இராதீருங்கள். எவ்வளவுதான் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருக்காக எழும்புங்கள் என்று சொல்லுகிறேன் என்கிறார். Even sometimes people may think, hey, don't go to church, this is too late, Jesus is not going to heal you anymore. ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், ஆலயத்துக்கு போகாதீங்க, ரொம்ப லேட் ஆயிருச்சு, இனி ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டார் என்று உங்களை பார்த்து சொல்லலாம். Don't go to seek this God, because you people, your husband has been separated so long time and he's not going to come together. Don't go to church and worship Jesus Christ. Even Jesus can't do anything. உங்களை விட்டு பிரிந்து போனவர் ரொம்ப நாள் ஆகிட்டது, இனி உங்களை வந்து சேர மாட்டாரு, எனவே இனி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறது வேஸ்ட், போகாதீங்கன்னு ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம். Maybe some people may say to you, this disease is so long in your body, this is not going to recover. Don't go to church and seek this Lord Jesus. இந்த வியாதி ரொம்ப நாளா உங்க சரீரத்துல இருக்குது, இதெல்லாம் இப்ப போகாது, அதனால நீங்க இனி ரொம்ப லேட் ஆயிட்டு சர்ச்சுக்கு போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். But God is telling you, each and everybody today, nothing is too delay for God to accomplish what God has set for you. ஆண்டவருக்கு முன்பதாக எதுவும் லேட்டா போறதுன்னு இல்ல, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறதை அவர் செய்வார். People may think it has finished, but God is, when God comes, when Jesus entered your house, he's going to begin your life. ஒரு உலகம் சொல்லலாம் இதெல்லாம் முடிந்து விட்டது, முடியாது என்று சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் என்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருகிறாரோ அன்றைக்கு தான் ஆண்டவர் தொடங்கியே வைக்க போகிறார். People may think there is no future in your life, and Jesus entered your heart, entered your home, he is going to begin your future. உங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்று உலகம் சொல்லலாம், மக்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் என்றைக்கு உங்கள் இருதயத்தில் வந்தாரோ, என்றைக்கு உங்கள் வீட்டிற்குள்ளாக வந்தாரோ அன்றைக்கே உங்களுடைய காலங்களை ஆசீர்வாதமாய் தொடங்கி வைக்க போகிறார். When Jesus enters, even the dead would arise and shine. இயேசு நம்ம வந்தால் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பலாம். Nothing can stop Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் தடுக்க முடியாது. Even the friend of Jesus, Lazarus, he was died and it's been 4 days. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பனாகிய லாசரு மரித்து 4 நாட்களுக்கு பிறகாத கூட the Bible says, because of loving Lazarus, Jesus, he little bit delayed. வேதம் சொல்லுகிறது, அவர் லாசருவை நேசித்தபடினாலே கொஞ்சம் தாமதித்தாராம். Jesus came on the 4th day and he stood before the tomb of Lazarus. 4 நாட்களுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த கல்லறைக்கு முன்பதாக நிற்கிறார். And everybody thought, what Jesus is going to do, it is too delay for Jesus to heal this guy. இவ்வளவு நேரம் கழிச்சு இவ்வளவு தாமதமாய் வந்திருக்கிறார் ஆண்டவர், இவர் இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்தார்கள். And Jesus said to Martha, Martha, take away this stone. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி. And Martha, she said, Jesus, my brother had been died, it's been 4 days, he has been dead. Even the body is thinking, what are you going to do, it is too delay. மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே 4 நாளாயிற்று என்னுடைய சகோதரன் இறந்து கல்லறையிலே வைத்திருக்கிறோம், அது இப்பொழுது நாருமே என்று சொன்னாள். And Jesus said, do not fear, just believe. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசமாயிரு. And Martha, she said, no Jesus, it is too delay. If you would have come maybe 1 hour earlier or maybe a 3rd day, you could have done some miracle, but it is too delay, nothing is going to happen anymore.
மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே, ஒருவேளை 3 நாளைக்கு முன்னாலே நீங்கள் வந்திருக்க கூடுமானால் எதையாவது செய்திருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்து விட்டீர்களே என்று சொன்னாள். And the Bible says Jesus, he lifted up his eyes and he thanked God and he said, God, Father, may you glorify through me today. ஆண்டவர் அந்த கல்லறைக்கு முன்பதாக இருந்து கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து, பிதாவே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னார். Jesus said, Lazarus, come out. இயேசு சொன்னார், லாசருவே, வெளியே வா. Lazarus, come out. லாசருவே, வெளியே வா என்றார். And the Lazarus who had been dead for 4 days, he came out of the tomb. ஹalleluya. அவன் 4 நாளாக செத்திருந்த லாசரு அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தான். People were so amazed. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். And his entire body was bound with the linen strips. அவருடைய லாசருவினுடைய சரீரம் முழுவதுமாக துணிகளால் சுட்டப்பட்டிருந்தது. And Jesus, he said, unbind him, let him go. அவருடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள், அவன் போகட்டும் என்று சொன்னார் இயேசு. Today I am telling each and everybody, come out of your comfort zone. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சூழ்நிலையை விட்டு வெளியே வாருங்கள். Come out of your boat. உங்களுடைய படகை விட்டு வெளியே God வாருங்கள். is ready to something amazing in your life. Are you ready? ஆண்டவர் ஏதோ ஒன்று அற்புதமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையை செய்ய அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். This year God is going to do something exceedingly abundantly in your life. Are you ready to receive? இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். நீங்கள் ரெடியா இருக்கிறீர்களா? You're going to experience the love of Jesus Christ in this year more than ever before. இதற்கு முன்பதாக அனுபவித்ததை விட இந்த 2021 ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். God is going to manifest his glory on your life, on your business, on your relationship more than ever before. இதற்கு முன்பதாக இருந்ததை விட ஆண்டவர் தம்முடைய மகிமையை, வல்லமையை அதிகமாய் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க விரும்புகிறார். Arise and shine. Are you ready? ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் ஆயத்தமா? Come on, somebody say arise. எல்லாம் சொல்லுவோம், எழும்பி பிரகாசி. Hallelujah. Even Jesus who resurrected the Jairus daughter, the Jesus who was resurrected the Lazarus, he himself died. அவர் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவர், எவ்வீருவின் மகளை உயிரோடு கூட எழுப்பினவர், அவர் சரீரத்திலே மரித்தார். He was killed by the Roman soldiers. போர் வீரர்களால் கொல்லப்பட்டார். And Jesus, he was 3 days in the tomb. அவர் 3 நாள் கல்லறையிலே இருந்தார். All the people thought Jesus is not gonna come anymore. மக்கள் நினைத்தார்கள், இனி இயேசு வெளியே வரப்போறதில்லை. He is not gonna heal anymore. இனி யாரையும் அவர் சுகமாக்க போவதில்லை. No deaf is gonna heal anymore. செவிட்டு காதுகள் இனி திறக்க போவதில்லை. No mute is gonna speak anymore. ஊமையர்கள் இனி பேச போவதில்லை. No lame is gonna walk anymore because Jesus is dead. நொண்டியானவர்கள் நடக்க போவதில்லை, காரணம் இயேசு மரித்து விட்டார். Jesus is dead. There is no signs and miracles going to happen in this world anymore. இயேசு மரித்தபடினாலே இனி அற்புதங்களோ அடையாளங்களோ இந்த உலகத்திலே இனி நடக்க போவதில்லை என்று நினைத்தார்கள். Jesus is dead. He can't change or transform anybody's life anymore. இயேசு மரித்தபடினாலே இனி யாருடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற போவதில்லை, மனமாற்ற போவதில்லை என்று நினைத்தார்கள். But on the 3rd day, the spirit which was inside the Jesus Christ, Jesus, he was rose and he resurrected and he revealed the glory of God to all the disciples. ஆனால் 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரோடு கூட எழுப்பி சீஷர்கள் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். ஹalleluya. And he not only resurrected, also he ascended and he sitting at the right hand of the throne with above all powers, authorities, wisdom and strength. அவர் உயிரோடு எழும்பினது மட்டுமல்ல, அவர் தேவனுடைய சிங்காசனத்திற்கு அவர் அமர்ந்து அவர் தம்முடைய அதிகாரங்களையும் வல்லமைகளையும் எல்லா மகத்துவங்களையும் உடையவராய் இருக்கிறார். The Bible says he has put everything under his feet and he is walking over everything. வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அதன் மேல் அவர் நடந்து வந்தார் என்று சொல்லி. How many of you have the spirit of Jesus inside you today? எத்தனை பேர் தேவனுடைய இதே ஆவியை உங்கள் உள்ளத்தில் பெற்றிருக்கிறீர்கள்? How many of you 100% believe I am carrying the spirit of Jesus? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவருடைய அதே பரிசுத்த ஆவியை என் சரீரத்திலே சுமந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொல்லி? If death could not stop Jesus, what can stop you in this 2021? மரணமே இயேசுவை தடுக்க முடியவில்லை, அப்படியானால் எது உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியும்? If the Red Sea could not stop Moses, what can stop you in this 2021?
செங்கடல் மோசேயை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை எது தடுத்து நிறுத்த முடியும்? If the wall of Jericho could not stop Joshua, what can stop you in this 2021? எரிகோவை யோசுவாவினுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையை எது தடுத்து நிறுத்த முடியும்? If the fire could not stop Shadrach, Meshach and Abednego, what is going to stop you in this 2021? ஒரு பெரிய அக்கினியே, ஒரு பெரிய எரிகிற நெருப்பு சூழலை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே எது உங்களை சேதப்படுத்த முடியும்? The God who is inside you, the spirit of Lord Jesus Christ which is inside you is stronger and bigger and it's glorious than anything that is in the world. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை விட மேலான வல்லமை உடையது. How many of you believe Jesus Christ today? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள்? I decree and I declare over your life, arise and shine, because God has said something amazing and He's going to blow your mind away. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசியுங்கள். காரணம், கர்த்தர் ஒரு பெரிய ஏதோ ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Let us all stand to our feet today. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். God is telling each and everybody, arise and shine. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசியுங்கள், உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசியுங்கள், உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசியுங்கள், உன் மகிமை உன்மேல் உதிக்கிறது. You can't be a common person. You can't be an ordinary person when you are carrying the spirit of Jesus Christ, and you can't be the same person out there. You got to run and shine for the glory of God. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஒளி, ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களை சந்திக்குமானால் நீங்கள் எப்பொழுதும் போல சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. எழும்பி பிரகாசிப்பீர்கள். It doesn't matter how big the enemy is. It doesn't matter how strong the giant is. As long as you have Jesus on your side, nothing is too hard for Lord Jesus. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்ல. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்துரு எவ்வளவு பெரியவனாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிற புயல்கள், பிரச்சனைகள் எவ்வளவு பெருசாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி எழும்பி பிரகாசியுங்கள். கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி. What a powerful God, what a wonderful God we serve. ஆமென். எவ்வளவு வல்லமையான ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ரபா சந்தர பதுர பலரவிதா. Don't be quiet, my sisters. Don't be silent, my brothers. This is not time for silence. The Bible says, arise and shine. Speak out. Speak out. Speak out. உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, எழும்புங்கள். எழும்பி கர்த்தருக்காக பிரகாசியுங்கள். The Bible says the word of God is sharper than two-edged sword. It pierces the souls and of divisions, joints and of marrow, and it can transform you. The word of God is sharper than two-edged sword. ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் விதிக்குமானால் நீங்கள் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறவர்களாக, தேவனுக்காக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். How many of you carrying the word of God today? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீர்கள்? How many of you are blessed today? எத்தனை பேர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? I'm telling you, in this 2021 first Sunday, arise and shine, because God is going to manifest His glory upon your life. எழும்பி பிரகாசியுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. Can I hear a hallelujah? Hallelujah. 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 Lord Jesus, thank you for this Sunday, Father. I'm praying for each and everybody. You keep them, oh Father. Make your face shine upon them. Lift up your countenance upon them, oh Father. The Bible says, young lion suffers wants and hunger, but the one who seeks God will not lack anything good. Lord Jesus, I pray in this 2020 they are not going to lack anything good, oh Father. Fulfill all their heart desires. Let them arise and shine for you, Father. Nothing is going to stop you, because you are unstoppable, undeniable, uncontrollable, uncontainable, oh Father. We lift up your name high above all the powers and above all the wisdoms. In the name of Jesus, Father, Son and the Holy Spirit, I pray. Amen and amen. Last time, say hallelujah. Hallelujah. Put your hands and give Him the glory.